2026 சட்டசபை தேர்தலிலே தமிழகத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படும் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் முக்கிய கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறுகிறது. இந்த கூட்டத்துக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் முக்கியஸ்தர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே கடந்த வருட நடுப்பகுதியில் விஜய் நடத்திய விக்கிரவாண்டி மாநாட்டின் பின்னர் அந்த கட்சியின் செல்வாக்கு தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே ராமதாஸ், திருமாவளவன் மற்றும் சீமான் போன்றோரின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் விஜயின் அரசியல் நடவடிக்கை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. அவர் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலிலே தீவிரமான அரசியல்வாதியாக கருதப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே சுமார் 11% வாக்குகளை விஜயின் கட்சி பெறும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே விஜயின் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விஜயின் கட்சி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் இளைஞர்கள் மத்தியில், யுவதிகள் மத்தியில் விஜயின் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி புதிதாக வாக்காளர்களாக இணைந்துள்ளவர்கள் பெரும்பாலும் விஜயின் கட்சிக்கு வாக்களிப்பர் என்ற நிலைப்பாடு தமிழகத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. எனினும் விஜய் பொதுமக்கள் மத்தியில் பிரசன்னமாவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன. என்றாலும் கூட இதற்கு அவரின் கட்சியால் தக்க தெளிவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. விஜய் பொதுமக்கள் மத்தியில் செல்கின்ற போது அங்கு ரசிகர்கள் கூடுவதால் அவரால் அரசியல் பணியை மேற்கொள்ள முடியாதுள்ளது என்ற காரணம் இதற்காக கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர் தமிழக முன்னணி கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட பல்வேறு கட்சிகளையும் விமர்சித்து வருவது தமிழகத்தில் மாற்று அரசு தேவை என்று விரும்புவோருக்கு மத்தியில் அவருக்கு பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழ், மலையாளம் உட்பட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் 15,000 பாடல்களை பாடிய தென்னிந்திய முன்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். உடல்நலக்குறைவால் தமது 80வது வயதில் நேற்றிரவு அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவின் கொச்சியில் கடந்த 1944 ஆண்டு மார்ச் 3 தேதி பிறந்த ஜெயச்சந்திரன் இயற்பெயர் பழிய ஜெயச்சந்திரகுட்டன் என்பதாகும். ஜெயச்சந்திரன் முதலாக கடந்த 1967 ஆண்டில் அனுராக கானம் போலே என்ற பாடலை பாடி திரையுலகுக்கு அறிமுகமானார். இந்த நிலையில் 1980 மற்றும் 90களில் அவர் முன்னணி பாடகராக திகழ்ந்தார். 1972 ஆண்டில் பனி தீர்த்த வீடு படத்திற்காக கேரள அரசின் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது அவர் கிடைத்தது. இளையராஜாவின் இசையில் அவர் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, காத்தாடி போராடுது போன்ற பாடல்கள் ரசிகர்கள் மனதில் அவரை முன்னணி பாடகராக நிலைநிறுத்தின. இசைப்புயல் AR ரஹ்மானின் இசையில் பல பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார். குறிப்பாக கிழக்கு சீமையிலே படத்திலே இவர் பாடிய கத்தாளம் காட்டுவழி என்ற பாடல் மிகவும் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது.